டியூட்ஸ், நம்ம எத்தனையோ பயங்கரமான ஹாலிவுட் பேய் படங்கள் பார்த்துருந்தாலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிற படம் சாதாரண படம் மட்டும் கிடையாது. உண்மையாகவே ரியல் லைஃப்பில் ஒரு பொண்ணுக்கு நடந்தது தான் படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பேர் வீணா பிஃபோர் 7 days. வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி பேய் படங்கள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. படத்தோட பேர் வீணா. ரொம்ப பயப்படுறவங்க இந்த வீடியோவை பார்க்க வேணாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் ஒரு சலூன் கடையில் உட்காந்து முடி வெட்டிட்டு இருக்கா. அங்கே முடி வெட்டினவங்க அந்த முடியை கொண்டு போய் டஸ்ட்பினில் போட போகிறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, அதை டஸ்ட்பினில் போடாதீங்க, என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த ஆண்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல இருந்து முடியை வெட்டி எடுத்துட்டோம்னா அது செத்த பணத்துக்கு சமமா, இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, அதில் உங்களுக்கு வேணால் நம்பிக்கை இருக்கலாம், எனக்கு இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் இல்லை, அந்த முடியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு கவருக்குள்ளே போட்டு வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு ஐஸ் கியூபை வாயில் போட்டு கருக்கு முறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்றா. பத்தாவதுக்கு வாயில் கிளிப்பு வேற போட்டிருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அதே சலூனில் தான் ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆண்டி கேட்குறாங்க, என்னம்மா உன் ஃப்ரெண்டு பண்ணுறது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, வெட்டின முடியை வந்து கவருக்குள்ளே போட்டு வைக்கிறா, ஐஸ் கியூப் அப்படியே கருக்கு முறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்றா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு எதுவுமே சொல்லாமல் ஸ்மைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையை விட்டு வெளியே வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து, நீ என்னைக்கா ஒரு நாள் என்ன மிஸ் பண்ணுவல, அப்போ இதை ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு ஃப்ரெண்டு கேட்குறா, என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது, அப்படி என்ன இருக்குது இந்த லெட்டரில் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோயின், அதை தான் நான் இப்போ சொல்ல மாட்டேன், எனக்கே ஒரு நாள் கண்டிப்பாக நீ என்ன மிஸ் பண்ணுவேன், அப்போ இதை பிரித்து பாரு அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் ஷோ நடக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோயினோட பாட்டி ஃபோன் பண்ணி, என்னம்மா இவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கே இருக்க, சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வர்றக்கு லேட் ஆகும், நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறப்ப பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் உன் கூட சேர்ந்து தான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணிட்டேன், நீ வந்ததுக்கப்புறம் 2 பேர் சாப்பிட்டு தூங்கலாம், சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் சரி பாட்டி கூப்பிட்டாங்க, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப அந்த இடத்துக்கு ஜாக்கி காம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க வர்றாங்க. அதில் இந்த ஜாக்கி அப்படின்றவ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் இருக்கவே, ஆனால் ஹீரோயினுக்கு பழக்கம் கிடையாது, ஃப்ரெண்டான லிண்டாக்கு தான் அவங்க 2 பேருமே நல்ல பழக்கம். அவனுங்க 2 பேரும் இந்நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் வீட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி இந்த டான்ஸ் ஷோ பார்க்க வந்தோம், இனிமேல் தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவனுக்கு 2 பேர் சரி ஓகே நைட் டைம் ஆச்சு, வந்து வண்டியில் உட்காருங்க, நாங்களே உங்களை சேஃபாக ட்ராப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றானுங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த கடையில் இருந்து ஒரு தட்டு கீழே விழுகுது. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட் லிண்டாக்கு, இல்லை ஏதோ சரியா இல்லை, நீங்கள் போங்க, நாங்கள் வந்து பைக் டாக்ஸி புக் பண்ணி போயிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அவங்க 2 பேரும், இங்கே பாருமா, எல்லா பைக் டாக்ஸி காரனும் நல்லவங்க கிடையாது, அதே மாதிரி நாங்களும் கெட்டவங்க கிடையாது, நீங்கள் வாங்க சேஃபாக உங்களை ட்ராப் பண்ணிடுறோம், நம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றானுங்க. அதை ஆப்போசிட்டில் இருந்து ஒரு பைக்கர்ஸ் கேங் பார்க்குறானுங்க. ஆக்சுவலாக அந்த பைக்கர்ஸ் கேங் யாருன்னே தெரியல, பட் அந்த கேங்கோட லீடர் ஹீரோயினை முறைச்சு பார்த்தது இல்லாமல் அதுக்கப்புறம் ஜாக்கியும் ஹீரோயினும் கிளம்புறாங்க. அந்த பைக்கர்ஸ் கேங் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாக்கியோட தலையிலேயே ஓங்கி நங்கு 100 அடி அடிச்சிடறானுங்க. அடிச்சதுக்கப்புறம் ஜாக்கியும் ஹீரோயினும் வண்டியிலிருந்து கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேங்கில் இருக்கவங்க வந்து ஜாக்கி அடிச்சது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை போட்டு அடின்னு அடிச்சு அவன் மூஞ்சி அடிச்சு உடைக்கிறானுங்க. ஜாக்கி இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கா, யாரா இவனுங்க, இவளுக்கும் என்ன சம்பந்தம், இவளை எதுக்கு போட்டு இந்த அடி அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவனுங்க அடிச்சது மட்டும் கிடையாது, ஹீரோயினை அந்த இடத்துல அடிச்சு கொன்னறானுங்க. ஹீரோயினை கொன்ன அவனுங்க சும்மா இருப்பானுங்களா, ஜாக்கியும் அந்த இடத்துலயே கொன்னறானுங்க. அடுத்த நாள் காலையில் போலீஸ் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்து என்னன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட தாத்தா அந்த இடத்துக்கு வர்றாரு. அந்த தாத்தா போலீஸ் கிட்ட, என்னங்க ஏதாவது தெரிஞ்சிச்சா, அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது போலீஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஏதோ ஆக்சிடென்ட்னு நினைக்கிறேன், ஆக்சிடென்ட் நடந்தால் அவங்க 2 பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக இது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, இது ஒரு கொலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த போலீஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தாத்தா அதுக்கு தான் நாங்கள் படிச்சுட்டு வந்திருக்கோம், நாங்கள் பார்த்து என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், நீங்கள் போய் ஓரமாக நில்லுங்க, இல்லைன்னா வீட்டுக்கு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் அங்கிருந்த ஒரு ரிப்போர்ட்டர் போலீஸ் கிட்ட வந்து, சார் அந்த தாத்தா சொல்கிறது கரெக்டு தான், இது ஆக்சிடென்ட்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது, இது ஒரு கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்கிறான். இதில் இன்னும் டென்ஷனான அந்த போலீஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தம்பி நீ வந்து ரிப்போர்ட்டர் தானே, வந்த வேலையை மட்டும் பாரு, இதெல்லாம் எங்க வேலை, எங்களோடகள் நீ தலையிடாத, பேசாம போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணி விட்டுறாரு. ஹீரோயினோட வீட்டில் இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த பாட்டி ஹீரோயினோட ரூம்ல உட்காந்து நைட்டு நம்மளோட ஜாலியாக சாப்பிட்டு தூங்குறதுக்கு வர்றேன்னு சொன்னவ இப்படி பொணமா வந்திருக்காளே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ரூம்ல ஹார்ட்டின் ஷேப்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு அந்த பாட்டி ட்ரை பண்றாங்க. திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அதை அங்கேயே வச்சுட்டு வீட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க. ஹீரோயின் பார்க்க எவ்வளோ அழகா இருந்தாங்க, ஆனால் அந்த கொலை பண்ணவனுங்க அவங்க மூஞ்ச அடிச்சு உடச்சு கொலன்னு மாற்றி வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட காலை சுக்கா நொறுக்கி வச்சிருக்கானுங்க. அதை பார்த்துட்டு அந்த பாட்டிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைமில் வீணா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை கூப்பிட்ற மாதிரி அந்த பாட்டிக்கு கேட்குது. இதை கேட்டுட்டு அந்த பாட்டி, செல்லோ நீ என்னை கூப்பிட்டியாமா அப்படின்னு கேட்குறப்ப சுற்றி இருக்கவங்களா, அப்படிலாம் அவன் ஒன்றும் கூப்பிடல, உங்களுக்கு தான் அப்படி தோணுது, ப்ளீஸ் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப மறுபடியும் பாட்டி எனக்கு ரொம்ப வலிக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீணா பாட்டியை கூப்பிட்றத பாட்டி உணர்றாங்க.
அப்படியே கட் பண்ணா இந்த சைடு அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் வந்தான்ல, அவன் மண்டையில் ஒரு விஷயம் தான் ஓடிட்டே இருக்கு. அது என்னன்னா, கண்டிப்பா இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, இது வந்து ஒரு கொலை தான், இதை பத்தி எப்படி ஒன்று கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீணாவோட ஃபேஸ்புக்கில் போயிட்டு அவளை பற்றி தெரிஞ்சுக்க நினச்சிட்டு போகிறான். அவள் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்க போஸ்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, அவன் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபேஷன் டிசைனர், ரேம்ப் மார்க்கில் வாக் பண்ணுறவன். இந்த மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கப்ப அவங்க வீட்டுக்குள்ளே அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. பட் இவன் திரும்பி பார்க்குறான், அங்கே யாருமே இல்லை. ஆனால் இவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த வீட்டுக்குள்ளே நம்மளை தவிர வேற யாரும் இருக்காங்க அப்படின்றத அவன் ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாடியை துணியை சுற்றி புதைக்கிறத அந்த பாட்டி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இறந்து போறதுக்கு முன்னாடி லிண்டான்னு ஒரு ஃப்ரெண்டு ஹீரோயின் கூட இருந்தால, அவ கடைசி வரைக்கும் ஹீரோயினை பார்க்க வரவே இல்லை. அதாவது அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி தான் ஹீரோயின் கூட இருந்திருக்கா. இந்த கொலை நடந்ததுக்கப்புறம் அவளை ஆளையவே காணோம். ஹீரோயினுக்கு நூர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க இந்த லிண்டாவை பார்க்க போயிட்டு, என்ன அவளோட இறுதி சடங்கு கூட வரல, அவன் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, ஏன் இப்படி தலைமறைவாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது லிண்டா என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, அன்னைக்கு நாள் நைட்டு நானும் தான் அவளோட இருந்தேன், அவளை வந்து சேஃபாக நானே வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருக்கணும், நான் ஜாக்கி கூட அனுப்பிச்சுட்டேன், நான் அனுப்பிச்சுட்டனால தான் இப்படி ஆகிருக்குது, ஸோ நான் எந்த மூஞ்சை வச்சுட்டு அவங்க ஃபேமிலி வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு அந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறான்னா, அந்த சலூன் கடை ஆண்டியை மீட் பண்ண போகிறான். அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேற யாரும் கிடையாது, அவங்க லிண்டாவோட ஆண்டி தான். அவங்க கிட்ட போயிட்டு இவன் என்ன கேட்குறா அப்படின்னா, வீணா செத்து போறதுக்கு முன்னாடி நைட்டு இங்கே தான் வந்துட்டு போயிருக்கா, ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, இங்கே எதுக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் முடியல சிவிங்கம் ஒட்டி இருந்துச்சு, அதனால முடியோட சேர்த்து வெட்டுறக்காக தான் இங்கே வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, லிண்டாக்கு ஸ்கூலில் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்களா, அந்த பைக்கர்ஸ் கேங் ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்களோட சேர்றக்காக தான் இப்போ பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறப்ப அந்த ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அந்த பைக்கர்ஸ் கேங்கை கண்டாலே லிண்டாக்கும் பிடிக்காது, எனக்கும் எங்கள் ஃபேமிலிக்குமே பிடிக்காது, அதனால் அப்படி இருக்கிறக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவங்கள வந்து இந்த கொலைக்குள்ளே நம்ம இழுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை ஆண்டி, அந்த பைக்கர்ஸ் கேங்குக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு இவன் சொல்லிட்டு, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு எந்திரிக்கிறப்ப அந்த ஆண்டி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, தம்பி வீணாக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆண்டி 7 நாள் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஆண்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம மதப்படி 7 நாளுக்குள்ளே அவங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தாலோ இல்லை ஏதாவது கோபம் இருந்தாலோ அதை வந்து நிறைவேற்றிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சரி ஓகே ஆண்டி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. வீணா இறந்து போகிறக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து கேண்டீனில் சாப்பிட்டு இருக்கப்ப அவன் ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து ஒரு பேக்கை வைக்கிறான். அந்த பேக்கில் டூம் பைக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இவன் அதை பார்த்துட்டு அவங்ககிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, என்னடா நீயும் அந்த பைக்கர்ஸ் கேங் கூட சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்குறப்ப அவன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் எனக்கு வேறு வழி தெரியல, இந்த கேங்கில் சேரக்கு முன்னாடி என்னை பயங்கரமாக அவங்க புள்ளி பண்ணாங்க, இப்போ சேர்ந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சமாவது ரிலீஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அந்த நாள் நைட்டு வீணா அவள் பாட்டி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்ப பாட்டிக்கிட்ட என்ன கேட்குறான்னா, பாட்டி இப்போ வந்து நம்மளை ஒருத்தவங்க புள்ளி பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நீயும் திரும்ப புள்ளி பண்ணு, இல்லைனா காது மேலே அப்பு அப்படின்னு சொல்கிறப்ப வீணா என்ன கேட்குறான்னா, என்னை புள்ளி பண்ணுறது ஒரு பையனாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது, ஒரு பொண்ணாக இருந்துட்டு அவனை என்னால் எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நீயே தான் உன்னை பொண்ணுன்னு சொல்லிட்டு வீக்காக நினச்சிக்கிற, அப்படிலாம் கிடையாது, அவனை தரன்னு இழுத்து கொண்டு வந்து 4 பேத்து முன்னாடி வச்சு அப்புன்னு அப்படின்னா அவன் மட்டும் கிடையாது, அதை பார்க்குற சுற்றி இருக்க எந்த பசங்களும் ஒன்ட்ட வம்பே இழுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இந்த பாட்டி இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்டான வீணாவோட தாத்தா கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க. என்ன அப்படின்னா, அவளை புதைக்க போறதுக்கு முன்னாடி அவள் பணத்து மேலே தண்ணி ஊற்றுறப்ப நான் அவள் மூஞ்ச பார்த்தேன், யாரும் அடித்து உடச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் கையை உடச்சி எலும்பே வெளியே தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க, காலையும் சுக்கா நொறுக்கியிருக்காங்க, கண்டிப்பாக இது ஆக்சிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது ஒரு கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட சொல்கிறப்ப அந்த தாத்தா அதை கேட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்னமா பிரச்சனை, அதான் போலீஸே சொல்லிட்டாங்களே இது ஆக்சிடென்ட் தானே, பேசாமல் போய் தூங்கு, நீ இப்படியே பெனாத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி திரும்ப பெட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீணா ரூமை கிராஸ் பண்ணி வர்றப்ப அவள் ரூமுக்குள்ளே வீணா அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் பெட்டில் அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்க பாக்ஸ் ஓப்பனாக இருக்குது. இந்த பாட்டி யோசிக்கிறாங்க, நம்ம தான் இதை ஓப்பன் பண்ணவே இல்லையே, இது எப்படிடா ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு வந்து பார்க்குறாங்க. அங்கே லிண்டாவும் வீணாவும் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ இருக்குது. அப்போ திரும்ப பீரோ கிட்ட வீணா அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. இந்த பாட்டி கேட்குறாங்க, வீணா நீ இங்கே தான் இருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. அடுத்த நாள் காலையில் அந்த பாட்டியும் அக்காவும் வீணா இறந்து போன இடத்துல இருக்க அவளோட பேக்கை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அந்த பேக்குக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவள் கட் பண்ண முடியும் அவளோட ஃபோன் மட்டும்தான் இருக்குது. இதையெல்லாம் போலீஸ் கிட்ட காமிச்சு இதை வச்சு ஏதாவது உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு அந்த ரிப்போர்ட்டர் வந்துடுறான். அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களுக்கு இருக்க சந்தேகம் எனக்கு இருக்குது, இது ஆக்சிடென்ட் கிடையாது, இது ஒரு கொலை தான், அவளோட பேக்குக்குள்ளே ஃபோனும் முடியும் மட்டும்தான் இருக்குது, பட் இதை வச்சு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, உங்களால் தெரிஞ்ச ஒரு முடிஞ்ச டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு விசிட்டிங் கார்டை அந்த பாட்டிக்கிட்ட இவன் கொடுக்குறான். அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேரநாமல் விசிட்டிங் கார்டாக இருக்குது. அதாவது இந்த பேய் ஓட்டுறது, பேயை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்களா அவங்களோட விசிட்டிங் கார்டு. அதை பார்த்துட்டு அந்த பாட்டி டென்ஷன் ஆயிடுறாங்க. டேய் என்ன வீணாவை நீ பேயின்னு சொல்ல வர்றியா
போறியா, இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறப்ப இன்ஸ்பெக்டர் கரெக்டாக உள்ள வந்து உன்னை தான் இந்த சைடே வர வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல, நீ எதுக்கு இந்த கேஸில் மூக்க நுழைச்சிட்டு இருக்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் இந்த லிண்டா பொண்ணு இறந்து போனால் தன்னோட ஹீரோயினை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே படுத்திருக்கா. அப்போ திடீர்னு கண்ணை மூடி திறக்கிறப்ப ஒரு ஷெட்டுக்குள்ளே இருக்கா. அந்த ஷெட்டில் நிறைய பேய்கள் இவளோட கையை பிடிச்சி வச்சிருக்க மாதிரி இவளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் ஒரு சோளக்காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே இருந்து ஹீரோயினோட பேய் இவ பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. இவ ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாத வீணா அப்படின்னு சொல்லி கெஞ்சரா. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா அந்த வீணா பேய் இவ பக்கத்தில் வந்து இவளோட வாயை ஓப்பன் பண்ணி இவளுக்குள்ளே போகிற மாதிரி இவளுக்கு இருக்குது. டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறா, இது இவளுக்கு வந்த கனவு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து கீழே வாமா, உன்னை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ போய் பார்க்குறா. யாருன்னு பார்த்தா அந்த ரிப்போர்ட்டர் பையன். அவன் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, நீ தான் அவளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, உங்ககிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா இந்த கேஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த பைக்கர்ஸ் கேங்குக்கும் இவளுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, இவ கொலையும் அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறப்ப அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, எஸ் எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது, இது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, கண்டிப்பாக இது ஒரு கொலை தான், அந்த டவுட் எனக்கும் இருக்குது அப்படின்ட்டு இவ சொல்கிறா. அப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைக்கர்ஸ் கேங் லீடர் இருக்கான்ல அவன் பேர் எக்கி. அவன் ஸ்கூலுக்கு வெளியே நின்று எல்லா பொண்ணுங்களையுமே புள்ளி பண்ணுவான். ஹீரோயின் மேலே இவனுக்கு ஒரு கண்ணு இருந்துச்சு. இவன் ஒரு நாள் என்ன பண்ண அப்படின்னா, ஹீரோயினை வழி மறைச்சு நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறக்காக ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அவளும் வாங்கி அதை சாப்பிட்றா. அப்போ லிண்டா என்ன கேட்குறான்னா, என்ன இவன் ஒரு ஆள், இவன் உன்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணி தான் ஐஸ்கிரீம் வாங்கி தரான், அதை கூட புரிஞ்சுக்காம அவன் வாங்கி தர ஐஸ்கிரீமை சாப்பிட்றே அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஐஸ்கிரீம் தானே வாங்கி கொடுத்தான், இதில் என்ன பெருசாக பிரச்சனை ஆகி போகுது அப்படின்னு இவன் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கப்ப அவளுக்கு இவன் ஐஸ்கிரீம் வாங்கி தந்ததா அந்த எக்கியோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு இவளை, அதாவது ஹீரோயினை பாத்ரூம் தனியாக கூட்டிகிட்டு போய் அடி நடித்து வாயில் இருந்த சிவிங்கத்தை அவள் தான் முடியல ஒட்டி விட்டுருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் லிண்டா அப்புறம் இன்னொரு பொண்ணான நூர் 3 பேர் மாலுக்கு போயிட்டு முடிய வெட்டலாம் அப்படின்னு போகிறப்ப தான் ஹீரோயின் லிண்டா கிட்ட என்ன கேட்குறா அப்படின்னா, உன்னை வந்து சின்ன வயசுலேருந்து யாராவது புள்ளி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்ப லிண்டா என்ன சொல்கிறான்னா, சின்ன வயசில் அதாவது ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப பண்ணாங்க, இப்போல்லாம் என்னை யாரும் பண்ணது கிடையாது, நீ ஏன் திடீர்னு கேட்குற, உன்னை யாராவது புள்ளி பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு அதனால் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றா. அங்கே ஒரு ரேம்ப் வாக் காம்படிஷன் நடக்குது. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அது என்னன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு ரேம்ப் வாக் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வின் பண்ணிடுறா. அப்படி வின் பண்ணதுக்கப்புறம் காம்படிஷனில் இருந்த மற்ற பொண்ணுங்க எல்லாமே இவளை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கிறத இந்த எக்கி பையன் மேலே இருந்து பார்த்துட்டு இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலில் வச்சு அவங்ககிட்ட வம்பலுக்கு ட்ரை பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் பாத்ரூம் போகும்போது இவனும் லேடிஸ் பாத்ரூம்குள்ளே போயிடுறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸை பாத்ரூமுக்கு வெளியே நிற்க வச்சு வேற யாரும் உள்ளே வராமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணுகிட்ட உள்ள தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் மூஞ்சிலேயே எச்சை துப்பிட்டு வெளியே வந்துடுறாங்க. அதை அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் பார்த்துறாங்க. அங்கேருந்து மற்ற பொண்ணுங்க முன்னாடி இவனுக்கு பெரிய அவமானமாயிருது. இதை லிண்டா ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி இந்த ரிப்போர்ட்டர் இவங்க வீட்டுக்கு வந்து ஃபேஸ்புக்குள்ளே போயிட்டு அந்த பைக்கர்ஸ் கேங் லீடரோட ஃபேஸ்புக்குள்ளே போய் பார்த்தா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் யார் என்னென்னலாம் இவன் பார்த்துட்டு இருக்கான். அந்த 7 நாளில் டே 3 அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த எக்கி அவன் வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க அப்பா என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு போலீஸ்காரன், அந்த திமிரில் தான் இவன் வந்து இப்படி புள்ளி பண்ணிட்டு இருக்கான், இந்த கேஸ்க்குள்ளே இவன் வரக்கூடாது அப்படின்னா இந்த ஊரை விட்டு இவன் போகணும், தயவு செஞ்சு அவனை கிளம்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவன் என்ன சொல்கிறான்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் திமிரா அதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ போகலை அப்படின்னா நானே தூக்கி உன்னை உள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் சரி ஓகே நான் ஊருக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவன் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு பயங்கரமான சவுண்டு கேட்குது. அது என்ன சவுண்ட்னா, ஸ்டார்டிங் சீனில் இவன் ஐஸ் கியூபை போட்டு வாயில் போட்டு கருக்கு முறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்டால அந்த சவுண்டு அங்கே கேட்குது. இவன் என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்டல் கடியில் குனிஞ்சு பார்க்குறான். அங்கே ஒரே ஈரமாக இருக்குது. அது போக ஒரு ஐஸ் கியூபு இருக்குது. எப்படி ஐஸ் கியூப் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்க டைமில் பாத் டப்பில் சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு இவன் பாத்ரூமுக்கு போகிறான். அங்கேயும் கீழே ஃபுல்லாக ஐஸ் கியூபாக இருக்குது. அந்த டைமில் ஹீரோயினோட கொடூரமான பேயும் வந்துடுது. வந்து இவனை பிடிச்சி இவன் தலையை அடி நடிக்குது. அப்போ இவன் கதறான், வீணா என்னை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறப்ப, ஓ நீ மட்டும் என்ன உயிரோட விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கால்லேயே மிதிச்சு கழுத்தை பிடிச்சி நெருக்கி இவனை கொலை பண்ண ட்ரை பண்ணுது. இவன் வீடே அலற மாதிரி பயங்கரமாக கத்துறான். அப்பாடா இது நமக்கு வந்த கனவு இல்லைன்னா நம்ம பண்ண இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருமூச்சு வர்றப்ப அவன் தலையில் அடிபட்டு ரத்தம் வந்துச்சுல, அது ரியலாகவே ரத்தம் வந்துட்டு இருக்கு. திடீர்னு ஹீரோயினோட பேய் திரும்பவும் வந்து இவனை கொலை பண்ண ட்ரை பண்ணுது. இவன் ஒரு கட்டத்துக்கு மேலே மாடியிலிருந்து கீழே கூச்சலாம் அப்படின்னு போகிறப்ப அவங்க அப்பா அம்மா வந்து அவனை காப்பாற்றிடுறாங்க. இவன் கத்திட்டே இருக்கான், வீணா என்னை கொன்னராத ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே யாருமே இல்லைடா நாங்கள் தான் இருக்கோம், நீ முதல்ல சுய நினைவுக்கு வா, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் ஆக்சிடென்ட்டான ஏரியாவில் இருக்க கடைகள் எல்லாத்துக்குமே போயிட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட இந்த டூம் பைக்கர்ஸ் கேங்கை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறப்ப யாருமே அவனுங்களை பற்றி தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் இவனை கூப்பிட்டு, தம்பி எனக்கு தெரியும்ப்பா, நான் சொல்கிற இடத்துக்கு போனேன்னா அவங்க இருப்பாங்க, ஒரு ஷெட் இருக்குது,
அங்கே தான் எப்போவுமே தண்ணி அடித்து சுற்றிட்டு இருப்பானுங்க, நீ அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவனுங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறாரு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு லிண்டாக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீ எப்போ என்ன மிஸ் பண்ணுறியோ இந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஹீரோயின் கொடுத்துருப்பாள். அதை இப்போ இவ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் என்ன இருக்குது அப்படின்னா, என்னை வந்து ரொம்ப புள்ளி பண்ணுறாங்க, என்னால் தாங்கவே முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கள் பாட்டிகிட்ட சொன்னப்போ கூட அவங்க இதை எதிர்த்து போராடு அப்படின்னு சொன்னாங்க, பட் என்னால் போராட முடியலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்கா. இதையெல்லாம் பார்த்து லிண்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப லிண்டாவோட உடம்புக்குள்ள நம்ம ஹீரோயின் பேய் வந்துடுது. வந்ததுக்கப்புறம் லிண்டா பயங்கரமாக கத்துறா. அவளோட உடம்பு கூட அந்த இடத்துல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து அவளை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறான்னா அந்த ஷெட்டுக்கு போயிடுறான். அந்த ஷெட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. லிண்டாவோட கனவுல ஒரு ஷெட்டு வந்துச்சுல அந்த சோளக்காட்டுக்கு ஆப்போசிட்டில், அந்த ஷெட்டு தான் அந்த டூம் பைக்கர்ஸ் கேங்கோட ஷெட்டு. எஸ், அந்த ஷெட்டு தான் லிண்டாவோட கனவுலையும் வந்திருக்கு. அதே மாதிரி அந்த ஷெட்டில் ஒரு பர்டிகுலர் இடத்துல ரத்தக்கரையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு சோஃபா கவுந்து கிடக்குது, அதுலேயும் ரத்தக்கரையாக இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டர் யோசிக்கிறான், இல்லை இங்கே ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்கு, அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க டைமில் லிண்டாவோட பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, லிண்டாவோட உடம்புக்குள்ள வீணாவோட பேய் வந்திருக்கு, அவங்க வீட்டில் இருக்கவங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டா, நீங்கள் ஏதாவது வந்து கேட்டால் கூட சொல்கிறக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போகிறான். இவங்களும் லிண்டா வீட்டுக்கு போயிட்டு லிண்டா உடம்புக்குள் இருக்க வீணாவோட பேய்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்னம்மா உனக்கு ஏதாவது தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்குறப்ப தண்ணி கூட குடிக்காம நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ தான் நடந்த கதை எல்லாத்தையுமே அவன் சொல்கிறான். பாட்டி, நீங்கள் நினச்ச மாதிரி இது ஆக்சிடென்ட் கிடையாது, இது கொலை தான், என்னை கொன்னது அந்த பைக்கர்ஸ் கேங்கோட லீடர் எக்கி தான். எக்கி மட்டும் கிடையாது, அவனோட ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து தான் என்னை கொன்னாங்க. நானும் ஜாக்கியும் அன்றைக்கி பைக்கில் போயிட்டு இருக்கப்ப கையில் இருந்த கட்டையை வச்சு எங்கள் தலையில் அடித்து எங்களை கீழே விழுக்காட்டி என் மூஞ்சியை அந்த கட்டையை வச்சு அடின்னு அடிச்சு மட்டும் இல்லாமல் என்னோட கையை இடுப்பு எல்லாத்தையுமே அடித்து உடைச்சான். அதுக்கப்புறம் ஒரு சோள காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போய் என்னை படுக்க வச்சு என்னோட கண்ணை கட்டி என் கூட உடலுறவில் இருந்தான். அவன் மட்டும் கிடையாது, அவன் ஃப்ரெண்ட்ஸும் என்ன ரேப் பண்ணாங்க. அப்புறம் ஜாக்கியை உயிரோட விட்டா அவன் போயிட்டு இங்கே நடந்ததெல்லாம் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு ஜாக்கியும் அடித்து கொண்டுட்டாங்க. என்னை ரேப் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னோட காலை உடச்சி அந்த எக்கி என்ன பண்ணியிருக்கான்னா அவனோட பைக்கை என் கால் மேலே ஏற்றி இறக்கியிருக்கான். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் செத்ததுக்கப்புறம் எங்களோட பணத்தை கொண்டு போய் ரோட்டில் ஆக்சிடென்ட் மாதிரி போட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த சீனை நீங்கள் படத்தில் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கே அழுக வரும். அது மட்டும் இல்லாமல் என்னடா இப்படிலாம் பண்ணியிருக்கானுன்னு சொல்லிட்டு நம்ம ஹார்ட்டே படப்படன்னு இருக்கும். அதுக்கப்புறம் லிண்டா உடம்புக்குள் இருக்க வீணா என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிண்டா நான் இறந்ததுக்கப்புறம் என்னை பார்க்க வரவே இல்லை, அவன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, அவள் வராதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகிறா. அதை கேட்ட அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது லிண்டானால தான் நீ வந்து செத்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு லிண்டா ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அவளுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்திருக்கு, அதனால தான் உன்னை பார்க்க வரல, நீ இப்போ இவ உடம்புக்குள் இருக்கங்காட்டிக்கு அவள் உடம்பு வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகுது, அவள் ரொம்ப கஷ்டப்படுறா, ப்ளீஸ் இவ உடம்பை விட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறப்ப வீணா என்ன சொல்கிறான்னா, சரி பாட்டி எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறா. தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிண்டா உடம்பை விட்டு வீணா போயிடுறா. நான் இவ இந்த மாதிரி அவளுக்கு நடந்த கொடுமையை சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணுறான்னா அதை அப்படியே சோசியல் மீடியாவில் போட்டு விட்டுறான். சோசியல் மீடியாவில் போட்டதுக்கப்புறம் இந்த விஷயம் மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுது. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு என்னடா இப்படிலாம் பண்ணியிருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை பெரிய விஷயமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீணாவோட ஃபேமிலி சொல்கிறப்ப, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டோம், பட் இதை வச்சு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, அதாவது வீணா உயிரோடு இருந்து இதை ஒரு வாக்கு மூலமாக கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம், இப்போ இதை வந்து நீங்கள் நான் யார் ஒத்துக்கிட்டாலும் கோர்ட் வந்து இதை ஒத்துக்காது, ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இறந்து போன வீணாவோட உடம்பை தோண்டி எடுத்து மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் அதாவது பரிசோதனை பண்ணணும், அவள் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவள் உடம்புல இந்தந்த ஃப்ராக்சர்லாம் கரெக்டாக ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த கொலை பண்ணவங்களுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிடுறாங்க. என்னதான் போலீஸ் இப்படி சொன்னாலும் வீணா அவங்க அப்பாவுக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. என் பொண்ணு ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, மறுபடியும் அவள் உடம்பை தோண்டி எடுத்து இப்படிலாம் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுவா, இது வேணான்னு சொல்கிறப்ப அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு அவள் பொண்ணு தான், எனக்கு அவள் பேத்திடா, கண்டிப்பாக இதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டே 6 என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோயினோட பேய் எக்கி வீட்டுக்கு போயிட்டு அவன் கழுத்து பிடிச்சி நெருக்கி அவன் தலையை டமார்னு அடித்து அவனை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன் எப்படி அந்த பொண்ணோட காலில் பைக்கை ஏற்றி இது பண்ணணும், அதே தண்டனையை அதே வலியை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை அடின்னு அடித்து நொறுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு கொடுத்த வலி எல்லாத்தையுமே அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இடுப்பு உழைச்சானோ அதே மாதிரி அவனோட பெல்ட் எடுத்து அவன் கண்ணில் கட்டி விட்டுட்டு இவனோட இடுப்பு போட்டு அடின்னு அடித்து நொறுக்குது. அண்ட் ஃபைனலாக அழகாக இருந்த நம்ம மூஞ்சியை இவன் அடித்து செதைச்சான்ல, அதே மாதிரி இவன் மூஞ்சியை மாற்றணும்னு சொல்லிட்டு இவன் கண்ணு மூக்கு வாய் காது எல்லாத்தையுமே அடின்னு அடித்து அவனை அடையாளமே தெரியாத மாதிரி மாற்றி பயங்கரமாக கொடூரமாக கொலை பண்ணிடுறாங்க ஹீரோயினோட பேய். இதில் ஹைலைட் என்னன்னா, நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது உண்மையாகவே ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு கொடூரமான செயல். இந்த படத்தை பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, உண்மையாகவே ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த படத்தை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதத்தை பற்றியும் உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான்
இதே மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், லவ் யூ.